ஓகே, வணக்கம் பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறது 2021 நடந்த பகுதி 1B பாட்டுல இருந்த முதலாவது கேள்வி பின்னங்கள் தொடர்பான வினாவை பார்க்க போறோம். அப்ப அந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கு? முதலாவது கேள்வியை வாசிச்சு நம்ம ரஃப் பேப்பர்ல, அதாவது எக்ஸாம் ஹோல்ல எங்களுக்கு தரப்போற ரஃப் பேப்பர்ல எப்படி தரவுகளை குறிப்போம், அதுக்கு பிறகு அதை வச்சு கொண்டு விடைத்தாள்ல எப்படி எதை எழுத போறோம் என்றதை பார்ப்போம். ஓகேவா? அது முதலாவது கேள்வி. சரியா? முதலாவது கேள்வி. அதுல ஏ பார்ட் பி பார்ட் என்று ரெண்டு பகுதிகள் இருக்கு. ஏபி என்று சொல்லி ரெண்டு பகுதிகள் இருக்கு. அப்ப முதலாவது நாங்க ஏ செய்ய போறோம். அப்ப அந்த தரவுகளை நாங்க ரஃப் பேப்பர்ல எப்படி குறிக்க போறோம்னு பார்ப்போம். ஒரு குறித்த கம்பெனியினால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வகை ஒப்பனை பொருட்களில் ஒப்பனை பொருட்கள், சரியா, மேக்கப் கிட்ஸ் செய்யற ஒரு கம்பெனி, மேக்கப் சாமான்களை செய்யற ஒரு கம்பெனியிலிருந்து ஒரு இருப்புல இருந்து, அதன இருப்பு, அவங்களோட ஒரு ஸ்டாக் கொண்டு இருக்கு தானே, ஒரு ஸ்டாக் கொண்டு இருக்கும், ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்கும். அந்த இருப்புல இருந்து 5 மேல் 2 வர்த்தக நிலையங்களுக்கும், சரியா, கடைகளுக்கு கொடுக்கத்தானே வேணும். சும்மா ஜோசிங்க இப்படி இந்த கேள்வி வந்தா ஒரு எங்களோட நடைமுறை வாழ்க்கையோட இந்த கேள்வியை கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியா விடாது. என்ன நடக்குது? ஒரு மேக்கப் ஒப்பனை பொருட்கள் செய்யற ஒரு கம்பெனி வந்து இருக்கா, சரியா. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஃபேர் அண்ட் லவ்லின்னு வச்சுக்கொள்ளுங்க. அவங்க தங்களோட இருப்புல இருந்து 5 மேல் 2 வர்த்தக நிலையங்களுக்கு கொடுக்குறாங்களாம், சரியா, கடைகளுக்கு அனுப்ப போறாங்க. அப்ப வர்த்தக ரஃப் பேப்பர் வேங்க, வர்த்தக நிலையத்துக்கு என்ன, வர்த்தக நிலையத்துக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்களாம்? 5/2 கொடுக்க போறாங்களாம். அங்கால 8/3 ஏற்றுமதிக்கு, இதுல பிளவிடக்கூடாது. வளமையா வளமையா என்ன சொல்லுவாங்க? மிகுதியின், என்ன, மிகுதியின் 8/3 அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியில சொல்லியிருக்கா? இந்த கேள்வியில சொல்லியிருக்கா மிகுதி 8/3 சொல்லியிருக்கா? சொல்லல. விளங்குதா? இந்த கேள்வியில அப்படி சொல்லல. மிகுதின்னு சொல்லியிருந்தா என்ன யோசிச்சிருப்பீங்க? ஓ, 5/2 வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பியாச்சு, அப்ப மீதி வந்து 5/3 இருக்கும், சரியா. அதுக்கேற்ற மாதிரி தான் அது 8/3 குழப்பமா இருந்திருக்காங்க. அப்ப மீதி வந்து 5/3 இருக்கும். அப்ப அவர்ட 8/3 தான் ஏற்றுமதிக்கு அனுப்புறாங்கன்னு நினைச்சு செஞ்சிருந்தா முழுக்க பிள்ளையாது. இதுல அப்படி ஒரு வசனமே இல்லை. ஒவ்வொன்றும் தனித்தனி பின்னங்கள், சரியா, ஒவ்வொன்றும் முழுவதன் பின்னங்களா சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு நம்ம படமும் கீரைதான். 5 பிரிச்சு 2 பங்கு வர்த்தக நிலையத்துக்கு போகுது, 8 பிரிச்சு 3 பங்கு ஏற்றுமதிக்கு போகுது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோம் தானே. அப்ப ஏற்றுமதிக்கு ஏற்றுமதி செய்யறாங்க என்ன, 8 பிரிச்சு 3 பங்கு ஏற்றுமதி செய்யறாங்க. ரெண்டுமே முழுவதும் பின்னங்கள் தான், மிகுதின்ன்றது வரல. ஓகேவா? அப்ப முதலாவது கேள்விக்கு போவோம். ஓகே, அவ்வளவுதான் தரவு. ரஃப் பேப்பர் வேலை முடிச்சு, சரியா. ஓகே, முதலாவது கேள்வி பாருங்க. வர்த்தக நிலையங்களுக்கும் வர்த்தக நிலையங்களுக்கும் ஏற்றுமதிக்கும் ஒதுக்கப்பட்ட அளவு என்ன பின்னம்? அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகள்? என்ன செய்யணும்? முதலாவது கேள்விக்கு வர்த்தக நிலையத்துக்கும் ஏற்றுமதிக்கும் இந்த ரெண்டுக்குமே ஒதுக்கப்பட்ட அளவா கேட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கூட்டணும் சார், கூட்டணும். வெரி குட், ரெண்டையும் கூட்டம். அதான் தெளிவா கேட்டிருக்கு. வர்த்தக நிலையத்துக்கும் ஏற்றுமதிக்கும் ரெண்டுக்கும் எடுத்த அளவு எவ்வளவு? அப்ப முதலாவது வர்த்தக நிலையத்துக்கு 5/2, ஏற்றுமதிக்கு 8/3. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டம், சரியா. அப்ப 2ஐயும் 3ஐயும் கூடி 5 போடலாமா? 2ஐயும் 3ஐயும் கூடி 5 போடலாமா? போடலாமா? இல்லை. ஏன் போடலாது? ஏன் போடலாம் லோகிசன்? அவசியமானம். ஓ, எண்கள் சமனா இருக்கு. நமக்கு பின்னங்களை கூட்டணும்னு சொன்னா பகுதி எண்கள் சமனா இருக்கும், என்ன. அப்ப 8க்கும் 5க்கும் என்ன போமா சி? 8க்கும் 5க்கும் என்ன போ? 40. 40. 40 என்ன, 5 8 டக்குன்னு பாருங்க. ரஃப் பேப்பர் வேல. அப்ப ரெட்டை இருந்தா 2ஆல் தான் பிரிக்கணும். இவரை பிரிக்கலாம், அப்படியே போடணும். 4, சரியா. ரெட்டை இருந்தா 2ஆல் தான் பிரிக்கணும். இவரை பிரிக்கலாம், அது அப்படியே போடணும். இவரை 2ஆல் பிரிச்சா 2. திரும்ப 2 இருக்கு. அப்ப ரெட்டையினால தான் பிரிக்கணும். இவரை பிரிக்க முடியாது, அப்படியே போடுவோம். 2 2ஆல் பிரிச்சா 1. இனி பாருங்க, 5 இருக்கு. இது
அப்ப நாங்க இதை 5ஆல் தான் பிரிக்கணும். ஆகவே 5 5ஆல பிரிச்சா 1, அங்கால இது ஏற்கனவே பிரிபட்டிருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க, 2 தர 2 4, 8 8 5 40 ஆக்கணும். அப்ப கோமாசி வந்து 40 வரணும். சரியா? அப்ப இதுல 40 வரணும்னா என்ன செய்யணும் பிள்ளைகள்? 5 வார இடத்துல 40 வரணும்னா என்ன செய்வாங்க? 5 வார இடத்துல எட்டால பிரிக்கணும். 8ஆல பெருக்கணும். பகுதி என்ன நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால தொகுதி எண்ணையும் பெருக்கணும். சரியா? அங்கால கூட்டல் 8 மேல் 3 இருக்கு. இவர் எப்படி 40ஆ மாத்தலாம் பிள்ளைகள்? இவர் எப்படி 40ஆ மாத்தலாம்? 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும். அப்ப 8 தர 5 கீழே என்ன நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால மேலையும் பெருக்கணும். சரியா? அப்ப இங்க பாருங்க, 8 தர 5 8 5 40, 8 5 40, அங்கால 8 2 16, அங்கால 8 5 40, மேல 3 5 15. அழகா வந்துட்டு இப்ப பாருங்க, பின்னங்கள் இதர பகுதி என்ன அளவு? 40. இதர பகுதி 40. அப்ப பகுதி எண்கள் ரெண்டும் சமனாக வந்துட்டு இனிமேல் நாங்க பின்னங்களை கூட்டலாம். மேல இருக்கிற தொகுதி எண் ரெண்டையும் கூட்டலாம். அப்ப 16 சக 15 31 கீழே 40 வந்ததா? 31க்கு 40 வந்ததா? இதுல ஓகே வந்திருக்கும். அப்ப இந்த வேல்யூ இந்த ரெண்டையும் கூட்டுற இதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த கடைசி விடை 40க்கு மேல 31 ஒரு மார்க்ஸ். இந்த கேள்வியிலையும் பிள்ளைகள் 40 மேல் 31 நேரடியாக போட்ட பிள்ளைகளுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரியா? இந்த கேள்வியில சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி செய்க வழி எழுதாம இதெல்லாம் ரத்தால் எழுதி போட்டு நேரடியாக கொண்டு போய் 40 மேல் 31 போடாதீங்க. உங்களுக்கு இதுக்கு இப்படி போட சொன்னா இப்படி உங்களோட அதிர்ஷ்டத்துக்கு இந்த வரி கொண்டு இந்த வரி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்படித்தான் போடுவாங்க. அப்ப புத்திசாலித்தனம் என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் எழுதுங்க, அதுக்கு இடம் இருக்கு போதும். அதுக்காக தான் பேப்பர்லயே செய்து பழகுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? விளங்கிச்சா? அப்ப 2க்கும் அனுப்பப்பட்டது, 2க்கும் செலவானது 2ஐயும் சேர்த்து 40 மேல் 31 வந்திருக்கு. 40 மேல் 31 வந்திருக்கு. சரியா? 40 மேல் 31 வர்த்தக நிலையத்துக்கு அனுப்பியாச்சு, கடைகளுக்கு அனுப்பியாச்சு, கொஞ்சத்தை ஏற்றுமதிக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பியாச்சு. அப்ப 40ல 31 முடிச்சிட்டோம். சரியா? ஸ்டோக்குள்ள இருந்த இருப்புல இருந்த 40ல 31 முடிச்சிட்டான். ஓகேவா? இப்ப அடுத்த கேள்விக்கு போ. எஞ்சி இருக்கும் ஒப்பனை பொருட்களின் அளவில். சரியா? எஞ்சிய அளவு. அப்ப எஞ்சிய அளவை நாங்க காணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். எஞ்சி இருக்கும் ஒப்பனை பொருட்கள் நாங்க காணல தானே. இதுல எஞ்சியதடி இருக்குமா? இல்ல. தந்திருக்கா? இல்ல. அப்ப 40ல 31 முடிச்சிட்டோம் பிள்ளைகள். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 9. 9. இருக்கும். முதல்ல 40 இருந்தது, முழுமையாக இருந்தது. அதுல சரியா எஞ்சியதுன்னு போடுவோம். அப்பதான் விளங்கும் எஞ்சியது. சரியா? எஞ்சியது 40ல 40 இருந்தது. அதுல 40ல 31 முடிச்சிட்டோம். வர்த்தக நிலையங்களுக்கும் ஏற்றுமதிக்கும் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்ப இங்க பாருங்க, பகுதி எண்கள் சமனாக இருக்கிறது. ஆகவே தொகுதி எண்களை நேரடியாக கழிக்கலாம். 40ல இருந்து 31 போனா 9. ஓகேவா? எஞ்சியதை கண்டுட்டோம். சரியா? இப்ப கழி எஞ்சி இருக்கும் ஒப்பனை பொருட்களின் அளவின். சரியா? அளவில் தேடக்கூடாது. அளவில், இந்த அளவில் 3 மேல் ஒரு பங்கை அக்கம்பெனியில் விற்பதற்கு வைக்கப்பட்டிருக்குது. சரியா? கம்பெனிலே விற்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. சரியா? அவ்வாறு விற்பதற்கு வைக்கப்பட்ட ஒப்பனை பொருட்களின் அளவின் பெருமானம் 6000 எனின் மொத்த இருப்பை காணட்டாம். சரியா? அந்த விற்க இருக்கிற பின்னம் வந்து 6000 ரூபாய். சரியா? அப்ப மொத்த இருப்பை காணட்டாம். ஓகேவா? மொத்த இருப்போட பெருமானத்தை காணட்டாம். சரி, அதுக்கு முதல் பின்னத்தை காணும். பின்னமாக காணுவோம். பெருமானமாக தந்திருக்கிறாங்க, அதுக்குரிய பின்னத்தை காணுவோம். சரியா? அப்ப பாருங்க, விற்பதற்குரிய அளவு என்ன? விற்பதற்கு வச்சிருக்கிற அளவு என்ன சொல்றாங்க? எஞ்சிய பொருட்களின் அளவில் என்ன? அளவில் இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா எஞ்சிய பொருட்களின் அளவின்
அந்த அளவிட எத்தனை பங்குயா? அப்ப பெருக்கல் என்னண்டா பெருக்கல்? அளவிட 1/3 அதைத்தான் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இது விளங்கிச்சா பிள்ளை? இது விளங்கிச்சுதா? வெட்டுவோமா? அப்ப மூண்டால வெட்டினா ஒரு முறை, 9 வெட்டினா எத்தனை முறை? 3. ஆகவே 40 மேல் 3 விக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. 40ல் 3 பங்க விக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதுல பெருமானம் எவ்வளவாம்? 40 மேல் 3 பங்கு எவ்வளவாம்? அந்த பெரு 6,000. 6000. சரியா? 40 மேல் 3 பங்கு என்ன? 40 மேல் 3 பங்கு 6000. அப்ப சொல்லுங்க பிள்ளை, 3 பங்கு அழக காணும். ஒரு அழக காண்டீங்கன்னா எத்தனையும் காணலாம் ஈஸியா. இப்படி வந்துட்டுன்னு சொன்னா ஒரு பின்னத்தையும் ஒரு பெருமானத்தையும் சமப்படுத்தி ஒரு தர ஒன்று கிடைச்சிட்டுன்னு சொன்னா ஒரு அலகுக்கு எவ்வளவு காணும். அப்ப 3 பங்கு 6000 ஒரு பங்கு எவ்வளவு? 3 பங்கு 6000. 2000 2,000. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன மேத 6,000 3ஆல பிரிக்கணும். என்ன? 3 பங்கு 6000 3 பங்கு 6000 ஒரு பங்கு எவ்வளவா இருக்கும்? 2000 இருக்கும். என்ன? 6000 3ஆல பிரிக்கணும். என்ன? 6000 3ஆல பிரிக்கணும். ஆகவே 2000 என்று சொல்லி வரும். ஓகேவா? இப்ப எங்களுக்கு மொத்த இருப்பு எல்லாம் கேட்டிருக்காங்க. மொத்த இருப்புன்றது என்ன? 40 மேல் எத்தனை? மொத்த இருப்புன்னா எவ்வளவு பிள்ளைகள்? 40ல் எத்தனை மொத்தம்? 40. 40 மேல் 40. 40 40. 5ன்னு சொன்னா மொத்த இருப்புன்னா 5 மேல் 5. 8ன்னு சொன்னா மொத்த இருப்பு 8 மேல் 8. 40 என்று சொன்னா மொத்த இருப்புன்னா 40 மேல் 40. அப்ப உங்களுக்கு இப்ப தெரியும் ஒரு பங்கு 2000 என்று தெரியுமில்ல? ஒரு பங்கு 2000 மொத்தம் போடலாம், 40 போடலாம். எப்படி 40 காணுது? ஒரு 40 அளவு இருக்கும். பென்சில் கணக்கு, பழைய கணக்கு என்ன? சும்மா ஒரு ஸ்கூல் பேக் 2000 40 பேக் எவ்வளவு? என்ன செய்வோம்? ஒரு ஸ்கூல் பேக் 2000 ரூபாண்டா 40 பேக் எப்படி செய்வோம்? 40ஆல பெருக்கும். அதேதான் இங்க 40 பேருக்கு 3 பேக் இங்க பாருங்க. அதே மாதிரி மேல வரும் 3 ஸ்கூல் பேக் 6000 ரூபாண்டா ஒரு ஸ்கூல் பேக் 2000 இருக்கு. ஒரு ஸ்கூல் பேக் 2000 40 ஸ்கூல் பேக் 40ஆல பெருக்கும். அதே மாதிரி தான் இங்க ஒரு பங்கு 2000 சொன்னா 40 பங்குக்கு 40ஆல பெருக்கணும். 2000 40ஆல பெருக்குங்கோ. இது நாங்க 8. அப்ப மிச்சம் 4 சைவர் 80,000 எவ்வளவு? ஸ்டாக் 2,000. வேற லெவலி கிரீம் எவ்வளவு? 80,000. என்ன விளங்கினதா? எவ்வளவு பின்னங்கள்? இந்த பகுதி விளங்கிச்சா? ஆம் சார். இல்ல, சிம்பிள் கேள்வி. 2 கேள்வி தான். இந்த கேள்வி பாருங்க, பின்னத்துல 2 கேள்வி தான். அங்கால மனிதன வந்திருக்கு. சரியா? முதல் பி ஏக்கும் பிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இதுலயே ரோமன் இலக்கங்கள் வருதுன்னு சொன்னா, ஏயிலே ரோமன் இலக்கம் 3ல மனிதனா வருதுன்னு சொன்னா 2க்கும் சம்பந்தப்படுத்தி தந்திருப்பாங்க. இதுல பாவிக்கிற மாதிரி இந்த ஏக்கு பிறகு பி வருது. அதனால இந்த 2க்கும் தொடர்பு இல்லாம அடுத்த கேள்வி அமைஞ்சிருக்குது. இப்படி முன்னுக்கும் வரல பின்னுக்கும் வரல. சரியா? அப்ப குயிக்கா சொல்ற பாருங்க. இதுல பட்டக நிலையங்களுக்கு ஒதுக்கப்பட்டது 5 மேல் 2. மிகுதியின் என்று சொல்லல, இவரும் ஒரு முழு பின்னம். ஏற்றுமதி செஞ்சது 8ல் 3. அப்ப 2க்கும் எவ்வளவு செலவாயிருக்கு? 2க்கும் அவ்வளவு, 2ஐயும் சேர்ந்து எவ்வளவு இருந்தா அப்ப 2ஐயும் கூட்டணும். உங்களுக்கு தெரியும். அப்ப பகுதியங்கள் சமனா இருந்தா தான் கூட்டலாம். அப்ப சமப்படுத்தினா 40 மேல 31 வந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மிஞ்சி இருக்கிறதின் 3ல் ஒரு பங்க விற்கிறதுக்கு வச்சிருக்காங்களா? அப்ப மிஞ்சினதை காணணும். சரியா? அப்ப மொத்தம் 40ல் 40. மொத்த ஸ்டாக் 40ல் 40. அதுல 40ல் 31 நாங்க முடிச்சிட்டோம். அப்ப மிஞ்சி இருக்கிறது 40ல் 9. அதுல 3ல் ஒரு பங்கா? அதின் 3ல் ஒரு பங்கு. சரியா? இன் வராத கேள்வியே இல்லை பிள்ளை. இன் கட்டாயம். அப்ப 40 மேல் 9ல இன் 3ல் 1 3ஆல வெட்டுறேன். 40ல் 3 இதான் விற்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கிறது. அது 6000 ரூபாயாம். அதுல மதிப்பு 6000 ரூபாய். 3 பங்கு 6000 அடுத்ததான் நீங்க ஒரு பங்கை காணணும். ஈஸி. 3 பங்கு 6000 ஒரு பங்கு 2000. 3ஆல பிரிக்கிறேன்.
சரியா? இப்போ ஒரு பங்கு 2000 தான் 40 பங்கு 40 இருக்கிற விஷயம் முடிஞ்சு. அப்ப இதுக்கு 4 மார்க்ஸ் பிள்ளைகள். இந்த கேள்விக்கு 4 மார்க்ஸ். எப்படி என்று சொன்னா இந்த 40 மேல் 3 என்று கண்டமெல்லாம் இதுல ஏன்னா இந்த 30 அளவு 40 மேல் 3 இதுக்கு மார்க்ஸ் இல்ல. இந்த 40 மேல் 3 கண்டதுக்கு 2 மார்க்ஸ். சரியா? அதுக்கு பிறகு இந்த 40 மேல் 3 பங்கு நாங்க 6000க்கு சமப்படுத்தி இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 40 மேல் 3 பங்கு தான் இந்த 6000 சமப்படுத்தி எழுதினதுக்கு ஒரு மார்க்ஸ். கடைசியா 80,000 ரூபாய சரியா கண்டுபிடிச்சது ஒரு மார்க்ஸ். மொத்தம் இந்த கேள்விக்கு 4 மார்க்ஸ் போட்டு வரணும். சரியா? அப்ப பின்னங்கள் பகுதிக்கு 4 மார்க்ஸ் வந்து. ஓகே, இப்ப நாங்க மனித நாட்கள் என்ற ஒரு கேள்விக்கு வரோம். மனித நாட்கள் இந்த பகுதிக்கு வருகிறோம். அப்ப பிள்ளைகள் வேலையின் அளவு என்று சொல்லி நேர்மாறு விகித சமம் என்ற பாடத்தை நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. நேர் விகித சமம் என்றத நீங்க 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அப்ப வேலையின் அளவு, வேலையின் அளவுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. ஒரு வேலையோட அளவை காண்றன்னு சொன்னா, ஒரு வேலையோட அளவை காண்றன்னு சொன்னா மனிதர்கள் எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க? சரியா? மனிதர்களின் எண்ணிக்கை தர எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க? நாட்களின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. சரியா? ஒரு வேலையோட அளவை காணணும் என்று சொன்னா நாங்க மனிதர்களோட எண்ணிக்கைய நாட்கள் எண்ணிக்கையால பெருக்கினோம் என்று சொன்னா அந்த வேலையிட அளவு வரும். சரியா? ஓகேவா? இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எப்பவுமே 25 கேள்வியில முதலாவது கேள்வி ஒன்று வேலை அளவு வரும், அல்லது அந்த இறைவரி தீர்வை வருமான வரி வரி வருமான வரி வந்தது இல்லை, இறைவரி தீர்வை எளிய வட்டி அல்லது இந்த வேலையிட அளவு மாத்தி மாத்தி வரும். முதலாவது கேள்வியே வேலையிட அளவு, முதலாவது கேள்வியே மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? இந்த சமன்பாடை போடுறது சிம்பிள். படிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிள். வேலையிட அளவுன்னு சொன்னா என்ன? எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எத்தனை நாள் வேலை செய்யறாங்க, பெருக்கினா விஷயம் முடிச்சு. ஓகே, இப்ப பி பாட்டுக்கு போவோம். பி பாட்ல யார் நிறைஞ்சோம். ஓகே, சரி. மேற்குறித்த ஒப்பனை பொருட்களின் இருப்பை உற்பத்தி செய்வதற்கு 12 தொழிலாளர்கள் 7 நாட்கள் எடுப்பார்களாம். சரியா? மேல அவங்க சொன்ன அந்த ஸ்டொப்பை செய்யணும்னு சொன்னா 12 தொழிலாளர்கள், மனிதர்களின் எண்ணிக்கை 12, அவங்க 7 நாட்கள் எடுப்பாங்களாம். அப்ப நாட்களின் எண்ணிக்கை 7. அப்போ 12 தடவை எத்தனை பிள்ளைகள்? 12 தடவை எத்தனை பிள்ளைகள்? 84 மனித நாட்கள். சரியா? கதி என்று சொன்னா அதுல என்ன போடுவோம்? மீட்டர் செகண்ட் -1 அல்லது கிலோமீட்டர் ஹவர் போடுவோம். அந்த மாதிரி வேலையின் அளவுக்குரிய அலகு மனித நாட்கள் என்று எழுதணும். வேலையின் அளவு மனித நாட்கள். ஓகேவா? அப்ப அந்த வேலையோட அளவு 84. ஒரு அவசர கட்டளை காரணமாக திடீரென்று ஒரு ஓர்டர் ஒன்று வந்துச்சு. அவசரமா என்னவாம்? இவ்விருப்பின் 2 மடங்கு 2 மடங்கு இந்த வேலையை போல 2 மடங்கு வேலையை செய்யட்டாம். அதே நேரம் 8 நாள்ல செய்யணும். திடீரென்று ஒரு கல்யாண ஆர்டர் கணக்கு வந்துட்டு, இப்போ விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டா தானே 1000 பேருக்கு இலவச கல்யாணம் செய்ய போறேன் என்ன? அப்ப உடனே மேக்கப் எல்லாம் பண்ணணுமே. மாப்பிள்ளைமாருக்கு பவுடர் ஒன்று அடிச்சு விட்டா காணும். சரியா? பொம்பளைமாருக்கு தானே நிறைய கிரீம் எல்லாம் அள்ளி பூசி என்ன செய்யணும் தானே. அப்ப என்ன செய்யணும்? அப்ப திடீரென்று ஒரு ஓர்டர் வந்துட்டு, அவசர கட்டளை ஒன்று வந்துட்டு இந்த இருப்பிட 2 மடங்கா செய்யணுமா. சரியா? அப்ப வேலையோட அளவு டபுள் ஆகும். இதே சமன்பாடுதான் பிள்ளைகள். வேலையோட அளவு டபுள் ஆக போகுது. 84 தர 2 வேலையோட அளவு டபுள் ஆயிட்டு. ஓகேவா? இவ்விருப்பின் 2 மடங்கு 8 நாள்ல செய்யணுமா. அப்ப நாட்கள் எண்ணிக்கை எவ்வளவு? நாட்கள் எண்ணிக்கை 8 நாள்ல செய்யணுமா. செய்ய வேண்டிய பின் அதற்காக இத்தகைய எத்தனை மேலதிக தொழிலாளர்களை ஈடுபடுத்த வேண்டும்? சரியா? எத்தனை பேரை ஈடுபடுத்த வேண்டும் தெரியாது. தெரியாட்டி நம்ம யாரை கூப்பிடுவோம்? முழமையா ஹெல்ப்புக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் தெரியாட்டி எக்ஸ், அதான் எங்களை ஹெல்ப் பண்றது கணிதத்துல.
இல்லையா? அப்ப எக்ஸ காணும், தொழிலாளர்கள் எண்ணிக்கை தெரியாது, எக்ஸ் போட்டாச்சு. அப்ப பாருங்க பிள்ளை, இந்த எக்ஸோட இந்த 8 பெருக்கப்படுது. அப்ப சமனுக்கு மற்ற பக்கம் வந்தாருன்னா இந்த 8 என்ன செய்வார்? அங்கால வந்து என்ன செய்வார் பிள்ளை? பிரிபடும். பிரிபடுவார். இந்த 8 அப்படியே எஞ்சால் வந்து பிரிபடுவார். அப்ப 84 தர 2 கீழே 8 வந்துடும். சரியா? சமன் எக்ஸ். ஓகேவா? அப்ப ரெண்டால அப்படின்னா ஒரு முறை, இவரை ரெண்டால அப்படின்னா 4 முறை. ஓகேவா? அதுக்கு பிறகு திரும்ப இவர் 4ஆல விட்டலாம் தானே மேலே முடியும். 4ஆல வெட்டினா ஒரு முறை. இவரை 4ஆல பிரிப்போமா? 8க்குள்ள எத்தனை இருக்கு? 2. 4க்குள்ள எத்தனை? 1. சரியா? அப்ப பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு வெட்டிட்டோம்? இந்த 21 மிச்சம் இருக்கு. இந்த 21 இங்க 1 இருக்கு. அப்ப 21 தர 1 21. எக்ஸாமன் 21 பேர் ரெண்டு எழுதிட்டு வரலாமா? 21 பேர் தேவை. சரியா? 21 விட இல்ல. 12 மேலதிக, அதான் நிறைய பிள்ளைங்க அப்படியா கண்டாச்சு ஓகே அடுத்த கேள்வி ஓடுவோம் சொல்லிட்டு போறது. வசனத்தை கடைசிய வாசிங்க வடிவா. இத்தகைய இத்தனை மேலதிக தொழிலாளர்கள் ஏற்கனவே 12 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா? அப்ப மேலதிகமா இன்னும் எவ்வளவு பேர் தேவை? அதை எப்படி காண்றது பிள்ளைகள்? மேலதிகமா எவ்வளவு தேவைன்றது, மேலதிக தொழிலாளர்கள் இன்னைக்கு எப்படி காண்றது? 21 பேர் தேவை, ஏற்கனவே 12 பேர். 21ல இருந்து 12 கழிக்கணும். அதேதான், 21ல இருந்து 12 கழிச்சா அப்போ 9 பேர் மேலதிகமாக தேவை. விளங்குதா? 1-2 பேர் விட்டுருப்பீங்க நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, விட்டுருந்தா பரவாயில்ல. இனி ஃபைனல் எக்ஸாம்ல விடாது. ஓகேவா? அப்ப 84 மனித நாட்கள் ரெண்டு சொல்லி வேலையிட அளவை முதலாவது தன்னதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? அதுக்கு பிறகு நம்ம அதை 2ஆல பெருக்கி இதுல சமப்படுத்தி இருக்கிறோம்ல, 2ஆல பெருக்கி அல்லது இதுல சமப்படுத்தாட்டி பரவாயில்ல, அந்த வேலையிட அளவை 2ஆல பெருக்கி 2 மடங்குன்றத கண்டுபிடிச்சாக்க 168 போட்டாலும் ஓகே. 2 மடங்கு வேலையண்டா என்ன? 168. அதை கண்டுபிடிச்சாங்களுக்கு ஒரு மார்க்ஸ். ஓகேவா? அதுக்கு பிறகு இந்த எக்ஸ் வந்து 21 பேர் என்று சொல்லி கண்டுபிடிச்சது ஒரு மார்க்ஸ். கடைசியா அந்த 9 பேர் கண்டுபிடிச்சது ஒரு மார்க்ஸ். விளைஞ்சா இந்த நிறைய பேர் நிறைய முறையில எழுதியிருப்பாங்க. இப்ப இந்த வரி எழுதாம வேலையிட அளவு 168 என்று சொல்லி போட்டுட்டு அதுக்கு பிறகு 21 கண்டிருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. 168 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த ஒரு மார்க்ஸ். அல்லது இந்த 2ஆல பெருக்கி இருக்கணும், அது 2ஆல பெருக்கி காட்டியிருக்கணும், அதுல ஒரு மார்க்ஸ் வரும். ஓகே தானே பிள்ளைகள்? மனித நாட்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேட்கலாம். ஓகே பிள்ளைகள், இப்ப 2022ஆம் ஆண்டு வந்த பின்னங்கள் தொடர்பான, அதாவது பகுதி 1B முதலாவது கேள்வி பின்னங்கள், அதை பார்க்க போறோம். 2022 வந்த கேள்வியில தரவுகளை குறிக்க போறோம். ரஃப் பேப்பர்ல எப்படி தரவுகளை குறிக்கிறது என்றதை நாங்க பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்தில் 5/2க்கு பழச்சாறு உள்ளது. ஜூஸ் இருக்கான். ஒரு ஒரு பாத்திரத்துல ஒரு வாளின்னு யோசிச்சு கொள்ளுங்க. அதுல 5/2 பங்குக்கு ஜூஸ் இருக்கு, பழச்சாறு. ஓகேவா? ஒரு நேரே இருக்கு 5. 1 2 3 4 5. அப்ப 5/2 பழச்சாறு இருக்கு. ஓகேவா? அங்கால என்ன சொல்றாங்க? அப்பாத்திரத்தில் 700 மில்லிலிட்டர் நீரை சேர்த்து, அதுக்கு பிறகு பாத்திரத்துல நீரை சேர்த்ததுக்கு பிறகு பாத்திரத்தின் முக்காவாசி நிரம்பிட்டான். சரியா? பாத்திரத்தின் முக்காவாசி. ரெண்டும் வேற வேற பின்னங்களா சொல்லியிருக்காங்க. இதுல 5ஆ குறிச்சு 2 பங்கு ஏற்கனவே நிரம்பி இருந்தது. அதோட பிள்ளைகள் 700 மில்லிலிட்டர் நீரை சேர்த்ததுக்கு பிறகு என்ன நடந்ததா? இப்ப பாத்திரத்தின் முக்காவாசி நிரம்பிட்டு. முக்காவாசி நிரம்பினா என்ன? 4ஆ பிரிச்சு 3 பங்கு நிரம்பிட்டு. சரியா? 4/3 பங்கு நிரம்பிட்டு முக்காவாசி நிரம்பிட்டான். இது விளங்கிச்சுதா? இவ்வளவுதான் தரவு வந்திருக்காங்க. ஓகேவா? இது பாருங்க, முதல்ல இந்த பாத்திரத்துல ஜூஸ் இருந்தது 5/2க்கு. ஒரு குறிப்பிட்ட அளவான நீரை சேர்க்கிறோம். அது அளவு இவ்வளவுன்னு சொல்லி இருக்கு. அளவா தந்திருக்காங்க, பின்னமாக இவ்வளவுன்னு சொல்லல.
சரியா? அப்படி அதை சேர்த்ததுக்கு பிறகு என்ன செய்யும்? உயர்ந்தானே யூஸ் அப்படியே எல்லாருக்கும் விளையாட்டு போட்டியில ஒரு யூஸ் கரைக்க போறோம்னு சொன்னா பழச்சாரை ஊத்தி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவன் 3000 பிள்ளைகளுக்கும் கொடுக்கலுமா பழச்சாறு? எங்க போறது என்ன? அப்ப என்ன செய்யுது? தண்ணியை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். தண்ணியை ஊத்த போறோம். அப்ப அந்த வாளிக்கு தண்ணியை ஊத்தி கரைஞ்சு கரைச்சு ஜூஸை கொடுக்க போறோம். அப்ப இப்போ முக்காவாசி உயர்ந்துட்டு தண்ணியை சேர்த்தோன்னே. ஓகே ஓகே, அவ்வளவுதான் கேள்வி. விஷயம் முடிஞ்சு, தரவுகளை குறிச்சாச்சு. இப்ப முதலாவது கேள்வி போகும். முதலாவது கேள்வி, சேர்த்த நீரின் அளவு பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னமா? இந்த இருக்கு இது என்ன பின்னம்னு கேட்டிருக்கான். சரியா? இப்ப இதுக்கு செய்க வழி என்னவா இருக்குங்களே? சேர்த்த நீர் எப்படி காண்றது? இதுல பின்னத்தை எப்படி காண்றது? எப்படி காணலாம்? முதல்ல 5ல் 2 இருந்தது, அதுக்கப்புறம் இவரை சேர்த்ததுக்கு பிறகு 4ல் 3 ஆகிட்டு. அப்ப என்ன செய்யணும் இதை காண்றதுக்கு? இதுல இருந்து கழிக்கணும். 4 முக்காவாசி இருக்கு. 4ல் 3 ஆரம்பத்துல இருந்தது 5ல் 2. ஆகவே இப்ப இருக்கிறதுல இருந்து முதல் இருந்ததை கழிச்சு விட்டா இடையில சேர்த்ததை கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப 3ல் இருந்து 2 கழிச்சு 1 போடலாமா? 3ல் இருந்து 2 கழிச்சு 1 போடுவோமா? ஓமாசிகானன் பகுதி எண்களை சமப்படுத்தணும். பகுதி எண்களை சமப்படுத்தணும். பகுதி எண்கள் சமனாக இல்லை. அப்ப என்ன போமாசி? 4க்கும் 5க்கும் போமாசி என்ன பிள்ளைகள்? 20. 4 5 கொஞ்சம் போமாசி 2ஆல பிரிச்சா 2 இவரை பிரிக்கலாது. இரும்ப 2ஆல பிரிச்சா 1 இவரை பிரிக்கலாது. இப்ப 5ஆல பிரிச்சா ஏற்கனவே பிரிச்சாச்சு. 5ஆல பிரிச்சா 1 2 4 4 5 எத்தனை பிள்ளைகள்? 4 5 20. அப்ப 20 மாத்தணும்டா இவரை எத்தனையால இருக்கணும்? இவர் எத்தனையால இருக்கணும்? 5ஆல இருக்கணும். அப்ப மேலையும் மறக்காம 5ஆல இருக்கிறீங்க. இவரை 20 மாத்திரம்டா எத்தனை? 4ஆல இருக்கணும். அப்ப மேலையும் 4ஆல பெருக்கிறீங்க. அப்புறம் கீழே மட்டும் பெருக்கிட்டு போட்டுட்டு போறேன். ஏன்னா 4 5 20, 3 15, 5 20, 4 15 போனா எத்தனை பிள்ளைகள்? 15ல 7. அப்ப கழிச்சா 20ல் 7 விளங்கினதா? 20 தான் நாம சேர்த்திருக்கிறோம். 20ல் 7 தான் நம்ம சேர்த்திருக்கிறோம். ஓகேவா? அதாவது இந்த 700 மில்லி லிட்டர் வந்து 20ன் மேல் 7. சரியா? பின்னமாக சொல்றேன்னா 20ன் மேல் 7. அளவா சொல்றேன்னா 700 மில்லி லிட்டர். அதாவது 7 பங்கு வந்து 700 மில்லி லிட்டர். ஓகேவா? சரி, இப்போ இளங்காத பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாருங்க. இப்போ முதல்ல ஒரு உதாரணத்துக்கு இருக்கிறேன். உதாரணத்துக்கா இந்த அளவுகள் இல்லை. உதாரணத்துக்கு இப்ப முதல்ல இதுல ஒரு 500 மில்லி லிட்டர் இருந்தேன்னு வைப்போம். முதல்ல 500 மில்லி லிட்டர் இருந்தது. இப்படி நீரை சேர்த்ததுக்கு பிறகு 1500 ஆயிடுச்சு. சரியா? முதல்ல 500 இருந்தது. இப்ப நீரை சேர்த்ததுக்கு பிறகு 1500 ஆயிட்டுண்டா எவ்வளவு நீரை சேர்த்திருக்கா? 1000. என்ன செய்கை வழி? 1500 கழிக்கணும். அதாவது இப்ப இருக்கிற அளவுல இருந்து இப்ப இருக்கிற 1500ல இருந்து முதல் இருந்த 500 கழிச்சா இடையில சேர்த்தவர் வரும். சரியா? இப்படி நீங்க நம்பரை போட்டு யோசிங்க. இப்ப முக்காவாசி இருக்கு. முதல் 5 மேல இருந்தது. அப்ப இடையில சேர்த்தது 20ல் 7. விளங்கினதா? அப்ப இந்த கேள்விக்கு கழிச்சது 1 மாஸ், பண்டது 1 மாஸ், 2 மாஸ் போட்டு பாருங்க என்ன கேள்வி. சரி, இது விளக்கத்துக்காண்டி நான் இந்த 2 விஷயத்தை சொன்னேன். 2வது அழிப்போம். ஓகே, பண்றேன். 2 மைக் வேலை செய்யுது. ஓகே, 2வது கேள்வி, இப்பாத்திரத்தில் இருக்கும் பழச்சாற்று பானத்தில் 5ன் மேல் 4 பங்கானது விருந்தில் பரிமாறுவதற்காக ஒதுக்கப்படுகிறது. சரியா? பாத்திரத்தில் இருக்கும் பழச்சாறு பானத்தில். சரியா? அதுக்குள்ள ஒரு இன் இருக்கு, பானத்தில். சரியா? பானத்தில். இது இந்த தில் என்ற இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாரு. சரியா? ஒளிஞ்சிருக்கிறார், கண்டுபிடிக்கணும்.
சரியா? பாத்திரத்தில் இருக்கும் பழச்சாட்டு பானத்தில் எவ்வளவு பழச்சாட்டு பானம் இப்ப இருக்கு? இப்ப எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? இப்ப எவ்வளவு இருக்கு? 4 அந்த பானத்தில் அந்த பானத்துல 5/4 விருந்துல பரிமாறுறதுக்கு ஒதுக்க போறாங்களாம். அந்த பானத்துல இப்ப எஞ்சி இருக்கிறது அது நாம காண தேவையில்லை. போன வெளியில கண்ட மாதிரி இல்ல காண தேவையில்லை. ஏன்? இப்ப முக்காவாசி இருக்கண்டங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப முக்காவாசி இருக்கண்டங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப இருக்கிற பானம் 4/3. அந்த பானத்தில் இல் இன் 5/4 5/4 விருந்துல பரிமாறுவதற்கு ஒதுக்குறாங்களாம். பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சுக்காங்க. ஓகே, அப்ப வெட்டுவோமா? 4 வெட்டினா ஒரு முறை, 4 வெட்டினா ஒரு முறை. அப்ப 3 தரம் 1 3, 5 தரம் 1 5, 5/3. சரியா? உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா இதை 20ல மாத்தி கொள்வோம். என்ன, இங்க 5/3 அப்படி இருக்கட்டும். 5/3 அப்படி இருக்கட்டும். 20ல வச்சா எங்களுக்கு நல்லா விளங்கும். என்ன, அப்ப 20ஆ மாத்திரண்டா என்ன செய்யணும்? 20ஆ மாத்திரண்டா இவர் சமவெளி பின்னமுள்ள உருவாக்க போறோம். இவரை 20ஆ மாத்திரண்டா என்ன செய்யணும்? 4 பேருக்கு மேலே 4ஆல பெருக்கணும். இப்ப இவரை 4ஆல பெருக்கினா 20, இவரை 4ஆல பெருக்கினா 12. அதாவது விருந்துல பரிமாறுறதுக்கு ஒதுக்கினது 20/12. ஓகேவா? 20ல 12 நாங்க விருந்துல பரிமாறுறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஓகே, அதுல எங்களுக்கு இது இது இருந்தா சரி. இந்த இந்த பின்னத்தை நீங்க பெருக்கினதுக்கு ஒரு மார்க்ஸ், அங்கால 5/3 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். ஓகே, இது நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி இருக்கு. 5/3 20/12 ஒன்று கொண்டு சமம். சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போகும். விளங்காட்டிக்கணும்பா. அடுத்த கேள்விக்கு போகும். அடுத்த கேள்விக்கு போகும். ஒதுக்கப்படும் பானத்தின் அளவானது. அந்த ஒதுக்கப்படும் பானம்ன்றது என்ன? மேல சொன்ன கேள்வி. மேல பாருங்க, விருந்தில் பரிமாறுவதற்கு ஒதுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு வசனங்கள் இருக்குல்ல, அந்த ஒதுக்கப்படும் பானத்தின் அளவு. சரியா? இந்த ஒதுக்கப்படும் பானத்தின் அளவை 6 கண்ணாடி குவளைக்குள்ள சமனாக இடப்படுகிறது. சரி, 6 கோப்பை இருக்கு. விருந்துல பரிமாறுறதுக்கு 6 கிளாஸ் வச்சிருக்கிறோம். சரியா? சமனா தானே ஊற்றணும் ப்ரோ. ஒரு ஆளுக்கு கொஞ்சம், ஒரு ஆளுக்கு கூட, அப்படியே ஊற்றி கொண்டு போவீங்க. கொடுக்குறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? 6 கப்பையும் அழகா அப்படி வச்சு போட்டு கண் மண்டம் எல்லாம் வச்சு பார்ப்பீங்கன்னு. சரியா 6 6 ஜூஸுக்கையும் சரியா ஊற்றிருக்கேன்னா பார்ப்பீங்க இல்லையா? அப்ப சமனாக 6க்குள்ளேயும் ஊற்ற போறோம். அப்போ ஒரு கண்ணாடி கோலையில இருக்கிற பானத்தின் அளவை கேட்டிருக்கு. சரியா? இப்ப பாருங்க, அளவையும் பின்னத்தையும் தொடர்படுத்துற தரவு எங்க தந்திருக்காங்க? பின்னத்தையும் அளவையும் கனெக்ட் பண்ற தரவு இதுக்குள்ள எங்க இருக்கு? சொல்லுங்க பாப்போம். 700 மில்லி. இந்தா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்தா இருக்கு 700 மில்லி லிட்டர். அப்போ முதல் தந்தவங்க 700 மில்லி லிட்டர் நீர். அதை பின்னமாக நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப அளவையும் பின்னத்தையும் கனெக்ட் பண்றவர் இவர் தான். அப்ப இவர்ல தான் இந்த கேள்வி இருக்கு. சரியா? அப்ப இங்க பாருங்க, அப்போத மாதிரி 20/7 பங்கு என்ன? 20/7 பங்கு எத்தனை? 700 மில்லி லிட்டர். 20/7 பங்கு. சரியா? இப்படி வாசிங்கோ. 7 பங்கு 700. 7 பங்கு. அடுத்ததான் ஒரு பங்கு அதேதான். ஒரு பங்கு காணணும். 20ல ஒரு பங்கு காணணும். ஒரு பங்கு எவ்வளவா இருக்கும்? 7 700 ஒரு பங்கு எவ்வளவு? 100 மில்லி. இருந்துட்டாங்க. என்ன ஈஸியா இருந்துட்டாங்க. 7 பங்கு 700 ஒரு பங்கு காணத்துக்கு 7ஆல பிரிப்போம். அப்ப 20 ஒரு பங்கு 100 மில்லி லிட்டர். இதுல எங்களுக்கு என்னத்தை கேட்கிறாங்க? விருந்துல விருந்துக்காண்டி ஒதுக்குற பானம். அப்ப அது எவ்வளவு? விருந்துக்காண்டி ஒதுக்குற பானம் எவ்வளவு? விருந்துக்காக நாங்க ஒதுக்கி வச்சிருக்க பானத்தின் அளவு எவ்வளவு? 20ல. 5 அப்ப 20ல ஒரு பங்கு 100 மில்லி லிட்டர்ண்டா 20ல 12 பங்கு எவ்வளவு? 1200 மில்லி. 12. 12ன்னா 12 அளவு இருக்கிறது. அவ்வளவுதான். ஏன்னா 12 அளவு இருக்கணும் 100. அப்ப 1200 மில்லி லிட்டர் வருமா? 1200 மில்லி லிட்டர் வருமா?
ஓகே, இதை பாருங்க, திரும்ப சொல்றேன் பாருங்க. அழகா 20ல் 7 பங்கு 700ன்றது மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப 7 பங்கு 700ண்டா ஒரு பங்கு எப்படி காணணும்? 7ஆல பிரிக்கணும். 100 வந்துட்டு. இப்ப ஒரு பங்கு 100ண்டா 2 பங்கு 200, 3 பங்கு 300, 4 பங்கு 400, 12 பங்கு 12ஆல இருக்கு 1200 வந்துட்டா. 1200 ஒரு கோப்பைக்குள்ள ஊத்தி கொடுப்போமா? எத்தனை கோப்பைக்குள்ள ஊத்த போறாங்களா? 1200 6 6. அப்ப ஒரு கோப்பைக்குள்ள வாரதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 1200 1200 பிரிக்கணும். தானே கொண்டு போயிங்க இல்லையா? ஒரு ஆளுக்கு கூட இந்த கெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல கெஸ்ட், அப்ப அவருக்கு கொஞ்சம் கூட கொடுப்போம். இவர் தேவையில்லாத கெஸ்ட் குறைவு அப்படி கொடுப்போமா? அப்படி கொடுத்தா எடுத்து ஏற்றி விட்டுருவாங்க மொத்தத்துல. ஏன்னா ஒரு குவளையில அப்ப எவ்வளவு வரும்? மொத்தமா 1200 மில்லி லிட்டர். அது 6ஆல பிரிச்சா 200 லிட்டர் வரும். அதான் விடை. ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ்? 3 மார்க்ஸ். எப்படி 3 மார்க்ஸ் வருது? இந்த பாருங்க, இந்த 20 மேல 7 பங்க 700க்கு கனெக்ட் பண்றீங்களோ, 700ஓட தொடர்படுத்தி எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த 1200 மில்லி லிட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, 1200 ஒதுக்குறதுக்கு 1200 கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு 1 மார்க்ஸ். வேற முறையில செய்யலாம், இதுக்கு ஒரு 4-5 முறையில செய்யலாம். ஆனா இதைத்தான் நாங்க பார்ப்போம். 700ஓட தொடர்புபடுத்துறாரா? ஓகே, அவருக்கு விளங்கி இருக்கு. இந்த 20 மேல 7 பங்கு தான் இந்த 700 விளங்கி. அது மாதிரி ஏதோ ஒரு முறையில அந்த ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு 1200 கண்டுபிடிச்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு முறையில இத மாதிரி தான் எழுதினதான் மார்க்ஸ் போடணும். இல்ல ஏதாவது ஒரு முறையில 1200 கண்டுபிடிச்சிருக்கிறாரா? 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த ஒரு கோணையில கொடுக்கப்படுற அந்த பானத்தின் அளவு 200 மில்லி லிட்டர் கண்டுபிடிச்சது 1 மார்க்ஸ். மொத்தம் 3 மார்க்ஸ். ஓகே, போட்டுக்கொள்ளுங்க 3 மார்க்ஸ். சரியா? இப்ப நான் இதை அழிக்க போறேன். நல்லா இருக்கு. ஓகே பிள்ளைகள், அழிக்கிறேனே. விளங்காடி கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இந்த கேள்வியில யாருக்காச்சும் இருக்கா? இருக்கா? ஐலாசன் விளங்கிட்ட? ஐலாசன் பார்ப்போம். ஓகே, இப்ப 4வது கேள்வி போகும்ல. 4வது கேள்வி சரி. இப்போது பாத்திரத்தில் எஞ்சியிருக்கும் பழச்சாற்று பானத்தின் அளவை மில்லி லிட்டரில் காண்க. சரியா? இப்ப எவ்வளவு மிஞ்சி இருக்கிறது? அப்ப ஏற்கனவே இருந்தது என்னென்ன செலவாயிருக்கு, என்னென்ன முறையில இந்த பானங்கள் செலவாயிருக்கு. ஏற்கனவே இருந்தது பிள்ளைகள் முக்காவாசி. சரியா? ஏற்கனவே இருந்தது முக்காவாசி. ஒரு 20 மேல் 20 போடக்கூடாது. ஏன்னா இது முக்காவாசி தான் இருக்கு. எல்லா கேள்வியிலையும் பழக்க தோஷத்துல 40 மேல் 40, மொத்த இருப்பின 40ல 40, அதுல விருந்து கொதிக்கினது 20 மேல் 12. அப்ப 20 மேல் 20ல இருந்து 20 மேல் 12 கழிச்சு 8 போட்டா பிள்ளை. அப்படி நிறைய பேர் இந்த கேள்வியில பிள்ளை எடுத்திருப்பாங்க. இப்ப முதல் இருந்தது முக்காவாசி. சரியா? முதல் இருந்தது முக்காவாசி. அதாவது 4 மேல் 3 தான் முதல்ல இருந்தது. விருந்து கொதிக்கினது எவ்வளவு? இதை யூஸ் பண்ணலாம் அல்லது யூஸ் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான். முதல் இருந்தது முக்காவாசி. நாங்க இப்ப விருந்தினர் ஒதுக்கிட்டோம், எல்லா கிளாஸ்ல எல்லாமும் போட்டு கொடுத்தாச்சு. அது எவ்வளவு கொடுத்தனாங்க? 5ல் 3 நாங்க ஒதுக்கினாங்க. அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும்? எஞ்சிய பழச்சாற்றின் அளவு முதல்ல பின்னமாக காணுவோம். எஞ்சிய பழச்சாற்றின் அளவு முதல்ல முக்காவாசி இருந்தது. இப்ப இதுல ஒரே ஒரு செலவு தான் செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கோம்? விருந்தினருக்கு ஒதுக்கினது 5 மேல் 3. அப்ப முதல்ல இருந்து நம்ம ஒதுக்கினதை கழிச்சு விட்டா சரி. அப்ப பாருங்க, 3ல இருந்து 3 கழிச்சு 0 போடுவோமா? போடலாமா பிள்ளை? இல்ல, பின்னங்களை கழிக்கணும்டா பகுதி எண்களை சமப்படுத்தணும். சரியா? அப்ப 4க்கும் 5க்கும் போமா 20 பார்த்து நாங்கள் 20. என்ன இவரை 20ஆம் மாத்த மேல எங்களை 5ஆல கழிக்கணும். 4 20 எத்தனை? 15. இவரை 20ஆம் மாத்த எத்தனையால கழிக்கணும்? இவரை 20 3
20 4ஆல பெருக்கணும். அப்ப 4 5 20 4 3 12. சரியா? அப்ப 15ல 12 போனா எத்தனை? 15ல 12 மூன்று 3 பங்கு. 20ல 3 பங்கு தான் மிச்சமாக இருக்கு. எஞ்சிய பழச்சாட்டு பானத்தின் அளவை பின்னமாக தர சொல்லி கேட்கின்ற. பின்னமாக கேட்கின்ற மில்லி லிட்டர்ல கேட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம முதலாவது எண்ணில கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 20 அல்லது திரும்ப சொல்றேன் நான். 20 மேல் 7 பங்கு எத்தனை பிள்ளை? 20ல 7 பங்கு எத்தனை பிள்ளை? எத்தனை? 700 700. 700 700. வெரி குட். 700. அப்ப அடுத்தது என்னத்தை காணுவோம்? 7 பங்கு 700 20 ஒரு பங்கு ஒரு பங்கு ரிப்பீட் ஆகுதா? இப்ப 4வது ரிப்பீட் ஆகுது. 7 பங்கு 700 ஒரு பங்கு 100 100 மில்லிலிட்டர் 100. என்ன பிரிக்கணும்? 100. நமக்கு என்னத்தை காணணும்? நமக்கு என்னத்தை காணணும்? 20 23 20 காண தேவையில்லை. இதுல அவங்க சொல்றாங்க 300 மில்லிலிட்டர் 300 மில்லிலிட்டர் 3 பங்கு தான் காணணும். 20ல 3 பங்கு காணணும். அப்போ ஒரு பங்கு 100 மில்லி லிட்டர்னு சொன்னா 3 பங்கு எப்படி காண்ற பிள்ளைகள்? 300 3 அளவு இருக்கும் 300 ஆகவே 300 மில்லி லிட்டர் என்று வரும். தனி பின்ன கேள்வி. இதுல எந்த ஒரு பாடங்கள் கலப்பும் இல்லாம தனி பின்னமாக வந்திருக்கு. மனித நாட்களோ இல்ல வருமான வரியோ ஒன்றும் கனெக்ட் ஆகல. தனி பின்னமாக 2022ல வந்திருக்கு. இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ். அதுல எப்படி 3 மார்க்ஸ் போகுது? அந்த எஞ்சி இருக்கும் பழச்சாற்றோட அளவை 20 மேல் 3 என்று கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ். சரியா? 20 மேல் 3 என்று கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த தொடர்போட 20 மேல் 1 பங்கு 100 மில்லி லிட்டர்னு சொன்னா 20 மேல் 3 பங்கு 300 மில்லி லிட்டர் கண்டுபிடிச்சதுக்கு இதையும் சேர்த்து 2 மார்க்ஸ். மொத்தம் 3 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. 10க்கு எத்தனை போடுங்க? முதலாவதுக்கும் போடுங்க, 2022க்கும் போடுங்க, இதுக்கும் போடுங்க. அதை எனக்கு எடுத்து அனுப்புங்க. இந்த கேள்வியில ஏதாவது விளங்காட்டி இப்ப கேளுங்க பிள்ளை. இந்த கேள்வியில விளங்காத கேளுங்க.